அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டேன் இப்போ. அதாவது பிரைஸ் பண்ணி இவ்வளோ, ஓகேவா, கமெண்டேட்டர்ஸ்க்கு இவ்வளோ பரிசு, கமெண்டேட்டர்ஸ்க்கு இவ்வளோ, ஒவ்வொரு டோர்னமெண்ட் கமெண்டேட்டர்ஸ்க்கு ஒருத்தங்க நடத்துற கம்பெனிக்கு பெர்சன்டேஜ். அப்புறமேட்டு வந்து ஜெயிச்ச டீம் வந்து ரூம் கார்டு 3 ரூம், அதாவது பரிசை பொறுத்து ரூம் கார்டு வந்து கிஃப்ட் பண்ணிடணும். ஏன்னா அடுத்த ரூம் இது நடத்துறதுக்கு. ஏன்னா வருஷக்கணக்கா நடக்குது, அதனால எல்லாருக்கும் வர மாதிரி. எப்படி யாரு இப்போ வந்து இப்போ நரேன் நரேன் வந்து தூக்கி போட்டேன், கேம்ல இருந்து தூக்கி போட்டேன், வாடா வந்து கமெண்ட்ரி பண்றான் அப்படின்ட்டு, அவன் டிசிப்ளினா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ அவனை தூக்கி போட்டா அவனுக்கு அங்க போனா வந்து விளாண்டா ஜெயதான் வரும். இப்போ இது கமெண்ட்ரி பண்ணாலும் அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அவன் அடுத்த நாள் வருவான். இப்போ அவனுக்கு 2 நாள் கமெண்ட்ரி பண்ணா 2000 ரூபாய், 4 நாள் கமெண்ட்ரி பண்ணா 4000 வாங்குவான். அப்போ அது ஒரு தொழில். 30 நாள் கமெண்ட்ரி பண்ணா அதுக்கு 30,000 வரல அவனுக்கு. இப்ப அவங்க ஒரு தொழிலாக மாறும்ல. ஆமா, அந்த மாதிரி இருக்கனால அப்படி தூக்கி போட்டு இப்போ எல்லாமே எல்லாம் போட்டு எல்லாரும் வரவனா சம்பாரிச்சு. இப்போ வேற ஒரு ஏமன் வரான், ஏமனுக்கு ஒரு கமெண்ட்ரி பண்றான், அவனுக்கு ஒரு 1000 கொடுத்தா அவன் வருவான். எல்லாருமே தானே இப்ப எல்லாரும் தானே வளரணும், அதனால அப்படி போட்டுட்டு நல்லதுக்கு. ஆமா, ஏன்னா வருஷங்களுக்கு ஒருத்தங்களுக்கே எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் மத்தவங்க என்ன நாக்கா வலிப்பாங்க, மத்தவங்க பிம்பிளிக்கு போ. கொஞ்ச நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் இந்த 1 வருஷம். ஆமா, இப்ப 1 வருஷம் பண்ணவங்க எல்லாம் தியாகத்துக்கு பண்ணாங்க, எல்லாரும் வந்து சும்மா நச்சு அவங்க கூட பண்ணாங்க. இனிமேல் வரவங்க எல்லாம் அந்த பரிசு இவங்களுக்கும் ஒரு கணக்கு அப்படிதான். அப்பதான் பண்ண இந்த 1 இயர் பண்ணது வந்து has created a template to run for the next. அப்ப என்னன்னா நாளைக்கு கமெண்ட்ரிக்கு வருவான் ப்ரோ, இல்லனா வர மாட்டேங்கிறான், கூப்பிடுறதுக்கு அவன் வர மாட்டேன்றான். ஏன்னா எங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. நாங்க வந்து இல்ல கமெண்ட்ரி இஸ் நாட் ஈஸி, ஈஸியே கூட விடுங்க, அவனுக்கு இல்லன்னால அவன் வர மாட்டேங்கிறான் ப்ரோ. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு லாபமே இல்லை, நான் ஏன் ப்ரோ இங்க வரணுங்க? ஓடுறான் இங்க இருந்து விளையாடுறதுக்கு, விளையாண்டாலும் தோத்து தான் போவோம்னு வச்சுக்கோங்க. வரமாட்டேன்றான், லாபம் இல்லாததுனால. இப்ப இங்கேயும் ஒரு போட்டியை உருவாக்கினா தானே கமெண்ட்ரிக்கு வருவான். அப்ப என்ன பண்ணுவான், கமெண்ட்ரி ஷார்ட் ஃபுட் பண்ணுவான். கமெண்ட்ரிக்கு இன்னைக்கு இல்லடா உனக்கு 1000 ரூபாய் நீ வெளியில் இல்லை அப்படின்ட்டுரும். அப்ப என்ன பண்ணுவான், கமெண்ட்ரி கியூல நிப்பான். ஆஹா, கமெண்ட்ரி போனா வராம இருக்கும், கமெண்ட்ரிக்கு வந்துரும். கமெண்ட்ரிக்கு வந்துருவானுங்க எப்படி? அதனாலதான் அப்படி ஆரம்பிச்சேன். இப்ப கமெண்ட்ரிக்கு ட்ரைவர் செய்ய போடுறவன் ப்ரோ 20 பேர் தேர்ந்தெடுக்க போறேன் கமெண்ட்ரி. ஆமா, உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு நானு. பயங்கரமா இருக்கும். அவன் தான் அழிஞ்சிட்டானே, உடைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, முடிக்கப்பட்டது, செருப்படி அடிக்கப்பட்டது. அந்த வாய்ஸ் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா கத்தி பேசுவான், நல்லா சண்டைலாம் போடுவான். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அதாவது களம் நான் நல்லா விளையாடுவேன், ஆனா களத்துல நீங்க இல்லன்னா நீங்க யாருன்னே தெரியாது. அவ்வளவுதான் முடிச்சு. அவனோட களம் இப்ப நரேன் கிட்ட வந்துருச்சு, அவ்வளவுதான். நரேன் தூக்கிறோம். இப்ப ஏமன் இப்ப பரிசுனா 1000 ரூபாய், இப்ப ஏமன் பேசித்தானே ஆகணும். லேட்டா வந்தா 2 மேட்ச் லேட்டா வந்தா 500 ரூபா முடிஞ்சு போச்சு. 500 ரூபா கம்பெனிக்கு. அப்படியே தள்ளு அப்படி தள்ளி வேண்டியதுதான். அப்படியே ப்ராப்பரா ரூல்ஸ் போட்டேன் நானு. ஒரு மேட்ச் கூட விடக்கூடாது, ஒரு இது கூட விடக்கூடாது அப்படின்னு. ஒரு நாள் லீவ் போட்டா அந்த 1000 ரூபாய் கிடையாது, போ வெளியே போ, உனக்கு கிடையாது 1000 ரூபாய். லீவ் போடாம வந்தா 1000 ரூபாய். இப்படிதானே இப்போ மார்க்கே யாரும் எல்லா டீமும் கரெக்டா வருது. ஜெயிச்சா காசு தானே, அதனால தானே வரணும். இல்லைன்னா இவங்க தண்டத்துக்கு வரணும்ல, அந்த மாதிரி தான். ஆமா, இதுல வியூவர்ஸ் வந்து மெம்பர்ஷிப் கிஃப்டா வரும். வியூவர்ஸ் வந்து ஒரு ரோன் சூப்பரா சொன்னாரு ஒரு ஐடியா ஸ்ரீ ப்ரோ. எப்படின்னா இப்போ ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 days ட்ராஃபி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 மேட்ச் நடக்குது, ஓகேவா? அதுல வந்து ஒவ்வொரு மேட்ச் நடக்கிறதையும் ஆடியன்ஸ் வந்து 10 பேர் செலக்ட் பண்ணி 10 டீம் செலக்ட் பண்ண சொல்லணும். அவங்க சொல்ற டீம் ஜெயிச்சு, ஒரு டீம் ஒருத்தர் வந்து ஒரு டீம் தான் சொல்லணும். அவங்க சொல்ற டீம் ஜெயிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியன்ஸ் சேர்ந்து விளையாடுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த 10 பேர்ல யாரு வர போறாங்க, யாரு வந்து இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவேன். கரெக்ட்டா? அந்த டேவோட ஒவ்வொரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு மேட்ச்சுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 பேர் சூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு யார் ஜெயிக்க போறா, யார் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி டிஸ்கார்ட்ல அவன் அனுப்பணும். அவன் ரைட் ட்ரையல் அனுப்பணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப லேக்ஸ் ஒருத்தர் போட்டுறான், அவன் வந்து பிடிஎஸ்ன்றான். அவினாஷ் ஒருத்தர் அவர் வந்து டிபிடிஎஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து டிஸ்கார்ட்ல அனுப்பணும் 10 பேரும் 10 இதை அனுப்பணும். அப்படி அந்த மேட்ச்ல டிபிடிஎஸ் ஜெயிச்சிச்சு அப்படின்னா அவங்க 500 ரூபாய். அவன் எந்த டிஸ்கார்ட்ல When 10-minute deliveries come with lowest prices on fruits, veggies, groceries and more, you're அதுல ஜிபே நம்பர் அனுப்பணும். அந்த ஜிபே நம்பர் என்னோட டீம் வச்சு நான் வந்து ஒரு
போர்ட்டல் ஒண்ணு ரெடி பண்ண சொல்றேன். சோ தட் அந்த வீட்ல ஒரு மாதிரியா? அட ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆப் கம்மிங். ஓகே. வாட் ஸ்குவாட் ஆப் கம்மிங். வார் பேப் கம்மிங் இருக்கு இப்போ. அது எல்லாமே வந்து இப்போ. சோ அதுல இருந்து நம்ம வந்து சோ தட் ஆப் ரெடி பண்ணாச்சு. வெப்சைட் ரெண்டுமே வாட் ஸ்குவாட் வார் ஆப் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க அதுல வந்து இது பண்ணிக்கலாம். OGPTS SRPTS வரும் ப்ரோ. அது இல்லாம நம்ம ஒரு கரெக்டா ரிஜிஸ்டர் பண்ணி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப வார்ல என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து உள்ள வர வைக்கலாம். உதாரணத்துக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் ஒரு டீமுக்கு வந்து 23 டீம் இருக்கு, மத்த 3 டீம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா என்ட்ரி ஃபீஸ் நான் அந்த 24 ஸ்லாட் உங்களுக்கு விளாண்டுக்கோங்க. அப்படி அந்த அன்னைக்கு ஃபுல்லா விளாண்டுக்கலாம். ஜெயிச்சா அன்னைக்கு எவ்வளவு நம்ம வைக்கிறோமோ அதுக்குள்ள எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணு என்ன பாக்கணும்னாக்க இந்த பீப்புள் ஓட் பண்ண சொல்றோம் இல்லையா, அந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்டா வச்சுக்கணும். இல்லனாக்க 7 நிமிஷம் ஒரு மேட்சுக்கும் எப்பவுமே டைம் செட் பண்ணிருக்கேன். 7 நிமிஷம் தான். நல்லா கவனிச்சு 7 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 5 நிமிஷத்துக்கு யாரையாவது வச்சு மாடரேட் பண்ணு. ஆமாமா அதுக்கும் 1000 வாங்குறான்ல மாடரேட்டர் அதெல்லாம் சேர்த்து தான் எல்லாம் என்ன அதுக்கு தனியா கொடுக்க முடியாது. அதனால கமெண்ட்ல வேணா ஒருத்தர் ஸ்பெஷல் பொறுப்பு கொடுத்து 1100 ரூபாய் கொடுத்துட வேண்டியதுதான். வணக்கம் நான் சாப்பிட்டாச்சா டிபி சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? அவ்வளவுதான். ஆமா இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க எப்படியாவது நீங்க வந்து இந்த வருஷத்துக்கு முன்னாடியே 700K அடிக்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால வந்து ஃபுல் பிளானிங்ல போயிட்டு இல்ல எனக்கு 1 மில்லியன் பெரிய வேலையாவாது. 700K தான் கதறுவாங்க எல்லாரும். உங்களுக்கு அதுதான் மொமெண்ட். அந்த நம்பர் எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இருக்குல்ல, அந்த நம்பர் வரணும். ஆமா. can I help to design the app? I am a product கதை சொல்லுவேன் ப்ரோ. உதவி பண்ணினா ரொம்ப நன்றியா இருக்கும். சூப்பரா இருக்கும் ஆப், தரமா இருக்கணும். அப்படியே நம்ம ஆப் தான் கொழுந்துட்டு தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஆபீஸே இருக்கு, வேணா சொல்லு. நான் முதல்ல உங்களுக்கு இது பண்ணி உங்களுக்கு ப்ரோட்டோடைப் காமிச்சிடுறேன். நீங்க சொன்ன அமிச்சா நீங்க அதுல என்ன ப்ரோஸ் அண்ட் காஸ்ட் சொல்றீங்களோ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே வேணா டெவலப் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒருத்தர் பேசினாரு ப்ரோ, உங்களை இது ஞாபகம் சொன்னார் அவரு மரியா கிளின்டன். யா ப்ரோ பேசிட்டீங்களா? OGPTS SRPTS நான் அதுக்கு வேற கண்டென்ட் எழுதிருக்கேன் தல. இப்போதைக்கு வர மாட்டாங்க. அது கண்டென்ட்டே வேற கொஞ்ச நாள் கழிக்கும். கொஞ்ச நாள் ஆகும். நீலாம் பயங்கர கார்ப்பரேட் பர்சன். இங்க ஏதோ சும்மா இருக்கியாமே அப்படியா? பண்ணல ப்ரோ, அதை வச்சு சொல்லுவாங்க.